இதுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர், அப்படி இல்லாட்டி வண்டி வாங்கி 6 மாதம், டெலிவரி எடுத்து 6 மாதம். செகண்ட் சர்வீஸ் வந்துட்டு 15000 கிலோமீட்டர், அப்படி இல்லாட்டி 1 வருஷம். தேர்ட் வந்துட்டு 30000 கிலோமீட்டர், அப்படி இல்லாட்டி 2 வருஷம் வண்டி வாங்கி. நம்ம இப்போ 3 சர்வீஸ் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் சர்வீஸுக்கு வந்துட்டு பில் வந்துட்டு சம்திங் 8500 அந்த மாதிரி வந்துச்சு. செகண்ட் சர்வீஸ் வந்துட்டு ஆயில் மாற்றி கொஞ்சம் பிரேக் பேடு மாற்றிருக்காங்க. அதாவது 15000 கிலோமீட்டர் பிரேக் பேடு மாற்றி ஆயில் மாற்றி மற்ற இதெல்லாம் ரீஃபில்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு 10000 ஷார்ப்பாக 10000 வந்துச்சு பில்லு. தேர்ட் சர்வீஸ்க்கு நமக்கு கிலோமீட்டர் ஓடலை, அந்த டைம் வண்டி வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் அதுக்கும் வந்துட்டு நம்ம 9800 அந்த மாதிரி பில் அமௌண்ட் வந்துச்சு. ஆமாம், மதுரை, திருச்சி, சென்னை எல்லா இடத்துலையும் சர்வீஸ் ஒர்ஸ்ட்டு தான். அதை நான் ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். வண்டி வாங்கினதுலேருந்து சர்வீஸு எல்லாம் அக்கப்போராக தான் போய்கிட்டு இருக்கு. ஜீப்பு நம்ம திருச்சியில் தான் அப்படின்னு பார்த்தா இந்தியா ஃபுல்லாக அப்படி தான். நம்ம ஃபோரம்லாம் படிக்கிறதில்ல, அதான் சொல்கிறேன், இந்தியா ஃபுல்லாக சர்வீஸ் வேஸ்ட் அப்படின்னு. அது ப்ரூஃபில் ஒரு சின்னதாக ஒரு இது பெல்ட் கலண்டிட்டா கூட 1 லட்ச ரூபா. ஏன்னா அது ஃபுல்லாக செட்டாக தான் மாற்றணும்னு. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் லேசாக அதெல்லாம் பார்த்துக்கணும். நீங்கள் அந்த காற்றடிக்கிறப்போ கொஞ்சம் ஃபோர்ஸாக குத்திட்டாங்கன்னா அந்த இது மானிட்டர் வீணாக போயிடும், அந்த சென்சாரு. அதை மாற்றினா சிங்கிள் டயருக்குலாம் மாற்ற மாட்டாங்க. மாற்றினா ஃபுல்லாக அந்த 4 வீலுக்கும் சேர்த்து தான் மாற்றுவாங்க. 5500 6000 அந்த மாதிரி வரும். ஆனால் அந்த மாதிரி இதில் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம சர்வீஸ் கொடுத்து 1 மந்த் ஆனிச்சுன்னு சொன்னோம்ல, திருப்பி டெலிவரி எடுத்து நான் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருந்தேன் வண்டியை. வீட்டிலேருந்து ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் ஃபுல் பைபாஸ் தான், எதுவும் சிட்டி டிராஃபிக் அதெல்லாம் கிடையாது. எடுத்துட்டு வீட்டுக்கு கூட வரல, ஹைவேஸ்ல தான் ஓட்டிட்டு வந்தேன். இன்ஜின் வார்னிங் இது லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. மிதிக்க ஆக்சிலேட்டர் மிதிக்க போக மாட்டேங்குது. உடனே சர்வீஸ் சென்டருக்கு அவங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டேன். இது பண்றப்ப வீடியோ காலெல்லாம் வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்ஜின் பயங்கரமா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. வண்டியில பிக்கப் சுத்தமா இல்லை, நான் மிதிக்க போக மாட்டேங்குது. என்ன அப்படின்னு பார்த்தா வண்டியில சர்வீஸ் பண்ணவங்க கூலண்ட் ஆயில கூட ஊத்தாம நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய தப்பு. இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்தனால சரியா போச்சு. வேற எங்கேயா இப்போ சர்வீஸ்லேருந்து எடுத்துகிட்டு உடனே நம்ம ஊருக்கு எங்கேயா வர மாதிரி இருக்குது, வெளியூர் அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம லாக் ஆகிருந்திருப்போம். இது அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவங்களுக்கு வந்துட்டு நான் அந்த வீடியோ காலில் அதை காமிக்கும் போதே வண்டியில் கூலண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நம்மள்கிட்ட சொல்லாமல் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை கூல் பண்ணி அடுத்த நாள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனாங்க. வந்து நிப்பாட்டிட்டு மறுபடியும் 600 கூலண்ட் ஆயில் ஊற்றிட்டு கொண்டு வந்ததுக்கு 600 700 சார்ஜ் பண்ணாங்க. இந்த வண்டி சர்வீஸுங்கிறப்போ இந்த வண்டி மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ரொம்ப ஒரு சர்வீஸ் போகுதுன்னு நினச்சாலும் நமக்கு பக்கு புக்குன்னு இருக்குது, என்ன ஆகுமோ என்ன இதாகுமோ அப்படின்ற மாதிரி.